நம்முடைய வரலாற்றை பார்க்கிறோம். அந்த மாலிக் காஃபூர் படையெடுத்து வந்த போது மதுரையை மீட்பதற்காக சிவாச்சாரியர்கள் தங்களுடைய உயிரை தியாகம் செய்திருக்கிறார்கள். நாடு முழுக்க இந்த மாதிரி சிதம்பரத்துல நடந்திருக்கு பல இடங்கள்ல. அப்படி கோயிலை காப்பதற்காக தன்னுடைய உயிரை தியாகம் செய்த சிவாச்சாரியர்கள் பரம்பரையில வந்து இன்றைய சிவாச்சாரியார்கள் இதை நினைச்சு பார்க்கணும். ஆக விதிகளை மீறக்கூடாது. அதை காக்க வேண்டிய பொறுப்பு இந்த சிவாச்சாரியார்களுக்கு இருக்கிறது. இந்த ஸ்டாலின் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு டிவி ஷோ நான் பார்த்தேன். ஒரு புகார் பெட்டி, பெரிய பெட்டி. மக்கள் யார் வேண்டுமானா வந்து புகார்களை போடலாம். நாங்க ஆட்சிக்கு வந்தோடனே எல்லாத்தையும் பிரிச்சு எல்லா புகார்களும் சரி பண்ணப்படும், பைசல் செய்யப்படும். தன்னை ஒரு மனுநீதி சோழனாகவே நினைச்சு. அது என்னாச்சுன்னு தெரியலையே. அந்த புகார் எல்லாம் என்ன பண்ணாங்க, அதை பத்தி ஒரு பேச்சே காணும். இப்ப சாதி வேறுபாடுகள் இருக்கின்ற காரணத்தினால்தான் சனாதனத்திலே வந்து நான் ஒழிக்க போறேன் என்று சொன்னாரே துணை முதல்வர். அதே சாதி வேறுபாடு அப்பட்டமாக சொல்லியிருக்காங்களே. அவர் சொல்லக்கூடிய அவர் மனைவி இருக்கக்கூடிய கிறிஸ்துவ மதத்தை அவர் ஒழிப்பாரா? டெங்குவை போல, மலேரியாவை போல தீங்கு விளையக்கூடிய ஜாதி பாகுபாடு கூட கிறிஸ்துவம் என்று சொல்லி ஒழிப்பாரா? கிறிஸ்துவத்துல ஜாதியை வைத்து வந்து உங்களுக்கு உரிமை மறுக்கப்படுகிறது, ஆண் பெண் என்ற வைத்து உரிமை மறுக்கப்படுகிறது. அதே போல பிராட்டஸ்டன்ட் உட்பிரிவுகளை வைத்து உரிமை மறுக்கப்படுகிறது. அங்க சமநீதி என்பது சமூக அநீதி தான் இருக்கிறது, சமநீதியே இல்லை. இப்ப எலெக்ஷன் கமிஷன் கொடுத்திருக்கிற மூலம் நமக்கு என்ன தெரியுதுன்னா, நாடு முழுக்க, பீகார்ல மட்டும் இல்ல, நாடு முழுக்க, மும்பைல இதே போல ஒரு பிரச்சனை வந்தது. நாடு முழுக்க மம்தா பானர்ஜி இப்பவே போராட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அடுத்தது அங்கதான் வரும். நாடு முழுக்க எல்லா இடங்களும் போலி ஆதார், போலி ரேஷன், போலி வாக்காளர் அட்டை கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சிண்டிகேட் ராக்கெட் நடந்து கொண்டிருக்கிறது. யார் அதை பண்றாங்க? அப்ப ஒரு பெரிய ஒரு நெட்வொர்க்னு ஒரு இது நடந்துட்டு இருக்கு இல்லையா? அது யார் பின்னாடி இருக்காங்க? சங்க இலக்கியம் தான் சொல்லுது. ஆகவே சங்க இலக்கியம் சொல்லக்கூடிய கருத்தும், பாவதங்கள் சொல்லக்கூடிய கருத்தும், இந்த கல் தோன்றிய மண் தோன்றா காலத்தை முன் தோன்றிய மூத்த கொடி என்று தீக்காக்காரன் தெரியாமலே வளரக்கூடிய கருத்தும், ஜீனடிக் சயின்ஸ் எல்லாமே ஒன்றாக முடிகிறது, ஒரே பாயிண்ட்ல முடிகிறது. ஆகவே ஆரியன் திராவிடன் என்பதே இல்லை. டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். முதலில் இன்றைய முக்கிய செய்திகளை பார்ப்போம். கோவில் சொத்தை பட்டா போடும் பழனிசாமி, நள்ளிரவில் மர்ம நபருக்காக பேரூர் கோவில் நடை திறப்பு. தமிழகத்தில் தேங்கியுள்ள மாம்பழ கூழ் ஏற்றுமதிக்கு மத்திய அரசு உதவியால் விவசாயிகள் நிம்மதி. துறையூர் சர்ச் தேர் திருவிழாவில் மதம் மாறிய தலித் பகுதிகள் புறக்கணிப்பு. சாதி பாகுபாடு காட்டப்படுவதால் வீட்டில் கருப்பு கொடியேற்றி கிறிஸ்தவர்கள் எதிர்ப்பு. பீகார் வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பில் 35 லட்சம் போலியான பெயர்கள் நீக்கம், எதிர்க்கட்சிகள் கதறல். இந்தோ ஐரோப்பிய இடம்பெயர்வு தியரியை பொய்யாக்கும் மரபணு ஆய்வுகள். இன்றைய செய்திகள் குறித்து தனது கருத்துக்களை நம்மிடையே பகிர்ந்துள்ள நமது அரங்கத்திற்கு திரு ராம வெங்கடாதிரி அவர்கள் வந்திருக்கிறார். ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக அவர் வரவேற்கிறேன். வணக்கம். வணக்கம் ராஜேஷ். கோவை பட்டீஸ்வரர் கோயில் ரொம்ப புராதனமான கோயில். ஆகம விதிப்படி அந்த பூஜை முறைகள்லாம் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கோயில். பல பேர் இங்கே வந்து பல பிரார்த்தனைகளுக்காக இங்கே வராங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்படி நேற்று 2-3 நாட்களுக்கு முன்னால் நடந்திருக்கு. ஆனால் நேற்று தான் வீடியோ வைரலாக இருக்குது. என்னென்னா, பள்ளியறை பூஜை முடிந்து நடை சாத்தப்பட்ட பிறகும் ஒரு விஐபி யாரோ வரார். அவர் வந்து போலீஸ் அதிகாரிங்கிறாங்க. அவருடைய உருவத்தை வச்சு 2-3 இதுன்னு சொல்கிறாங்க. இப்போ சமீபத்தில் திருமலா பால் அந்த இதில் சிக்கிய பாண்டியராஜன் அப்படிங்கிறாங்க. இன்னொருத்தவங்க வேறு அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் ஒரு போலீஸ் அதிகாரிங்கிறாங்க. யாருன்னு தெரில. பட்டு ஜூனியர் உடனில் வந்திருக்கிறது பாண்டியராஜன் அப்படிங்கிற ஒரு பெயரை குறிப்பிடுறாங்க. இவர் நடை சாத்தப்பட்ட பிறகும் வந்த பொழுது இவர் தரிசனத்துக்கு வந்திருக்கா. அவருக்காக கதவு திறக்கப்பட்டு இருக்கிறது, சாத்தப்பட்டிருந்தது. பிறகு திருநூறு பிரசாதம் கொடுத்துருக்காங்க. இது அங்கே இருக்கக்கூடிய ஒரு பக்தரை வீடியோவாக எடுத்து, நீங்கள் எப்படி ஆகமத்துக்கு விரோதமாக அப்படி செயல்படலாம் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய HRNC அதிகாரி, உங்களுக்கு யார் இப்படி கட்டளையிட்டா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் கேட்குறாரு. தரிசனத்துக்கு வந்த அதிகாரி, உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்கிற அதோட அந்த வீடியோ முடியுது. இது ஒரு பக்கம். ஆகம விதிக்கு எதிராக செயல்பட்ட HRNC அந்த கோயில் நிர்வாகம். அடுத்தது என்னன்னா, இப்பொழுது புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம் அப்படின்னு EPS எங்கே பார்த்தாலும் ஒரு
ஒரு சூறாவளியாக பயணம் மேற்கொண்டு வரார். அப்படி பாபநாசம் இந்த பகுதியில எல்லாம் டெல்டா பகுதியில் பிரச்சாரம் செய்யும் பொழுது இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியில் ஒரு தொப்பியெல்லாம் போட்டுக்கிட்டு போனது ஒரு வித்தியாசமாக, நெத்தியில திருநீரும் தலையில குல்லாவும் ஒரு வித்தியாசமாலாம் பிரச்சாரம் பண்ணாரு. பிறகு இந்துக்கள் மத்தியில பேசும் பொழுது பல பேர் இங்க கோயில் நிலத்துல குடியிருக்கீங்க, அதெல்லாம் நான் வந்த உடனே பட்டா இது பண்ணி உங்களுக்கே இலவசமாக நாங்கள் கொடுத்துருவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. இந்த 2 செய்தியும் அப்படி பார்க்குறீங்க? நீங்க 2 செய்தி சொல்லியிருக்கீங்க. 2வது செய்தியை முதல்ல சொல்லிட்டு முதல் செய்தியை 2வது சொல்லலாம்னு நினைக்கிறேன். முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, கோவில் நிலத்துல ஏழைகளுக்கு பட்டா போட்டு கொடுக்க போறேன். தமிழ் ஒரு பழமொழி உண்டு, கடத்தேங்காயை எடுத்து வழிப்பிள்ளையாருக்கு உடைக்கிறது. இப்ப யாருடைய சொத்தை எடுத்து யார் கொடுக்க முடியும்? யாருக்கு இந்த அதிகாரம் இருக்கு? இப்ப நான் ஒரு பேச்சு கேட்கறேன், உங்களுக்கு ஏழைகளுக்கு அவ்வளவு அக்கறை இல்லையா, கரிசனம் இல்லையா? அந்த லாய்ட் ஸ்டோர்ல இருக்க அதிமுக தலைமை அலுவலகம், பெரிய இடம், அங்க ஹரிஜன பகுதிகள்லாம் இருக்கு, சேரி பகுதிகள்லாம் இருக்கு. நான் கூட்டு போறேன். அந்த ஏழைகள்லாம் பட்டா போட்டு கொடுங்களேன். யார் வேணா சொன்னாங்க? அந்த மவுண்ட் ரோட்ல தியேட்டர், அது கூட இவங்க தான் வாங்கியிருக்காங்க இல்லையா, பழைய சஃபயர் தியேட்டர் வளாகம் வச்சுக்கலாம், பட்டா போட்டு கொடுக்கலாம். எத்தனை ஏழைகள் சந்தோஷமா இருப்பாங்களே. அந்த தேனாம்பேட்டைக்கு உள்ள போனீங்கன்னா பெரிய அந்த ஒரு குடிசை பகுதி, இப்ப குடிசை மாற்று வாரியம் கட்டியிருக்காங்க, அங்கிருந்து ஒரு 10 பேர் கொண்டு வந்து பட்டா போட்டு கொடுங்க, சந்தோஷமா இருப்பாங்க. இதே போல ஒரு கோரிக்கை தான் திமுக அரசாங்கம் கருணாநிதி அந்த முதலமைச்சர் அவருக்கு முன்பு உள்ள எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல இதே போலதான் வச்சாங்க. ஆனா வரல, கொடுக்க முடியாது அவருக்கு தெரியும். அப்ப திமுக அறிவாலயத்தை இதே போல பட்டா போட்டு கொடுப்பாங்களா ஏழைகளுக்கு? பஞ்சமி நிலம் என்று வெள்ளைக்கான ஆட்சி காலத்துல ஹரிஜன சகோதரர்களுக்காக ஒதுக்கப்பட்ட நிலத்தை ஆட்டையா போட்டு முரசொலி ஆபீஸ் கட்டிருக்காங்கிறத இது வரைக்கும் நிரூபணம் பண்ண பிறகு கூட காலி பண்ணி தராதவங்க எல்லாம் நம்மளை பார்த்து கோயில் நிலத்தை பிடிங்கி கொடுக்கறேன்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்முடைய மத்திய அரசாங்கம், ரயில்வே இருக்கு, அதே போல பல டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு, ராணுவம் பல டிபார்ட்மெண்ட் இருக்கு, பிடபிள்யூ சொந்தமான பல பொதுப்பணித்துறை சொந்தமான டேம், மத்திய அரசாங்கம் நிலங்களுடைய மொத்த டோட்டல் ஏரியா அதை கணக்கு போட்டோம்னா மத்திய அரசாங்கத்துக்கு அடுத்தபடியாக அதிகப்படியாக நிலம் வைத்திருக்கிறது வக்ஃப் போர்டு. அதற்கடுத்து தேர்ட் பிளேஸ் இருக்கிறது சிஎஸ்ஐ சர்ச். இந்த சிஎஸ்ஐ சர்ச் முழுக்க வெள்ளக்காரன் ஆட்சி காலத்துல ஏகப்பட்ட கவர்மெண்ட் லேண்ட் இந்த வச்சுக்கோன்னு கொடுத்துட்டான். இப்ப சென்ட் ஜோசப்ஸ் காலேஜ் திருச்சி பார்த்தா, லயோலா காலேஜ், இந்த மாதிரி பல இடங்கள்ல பல நூற்றுக்கணக்கான ஏக்கரை சர்ச்சு கொடுத்துட்டான். அதை நம்ம நாடு 1947 சுதந்திரம் அடைந்த உடனே நம்ம அரசாங்கம் முயற்சி பண்ணி பொது இடத்தை எப்படி இவ்வளவு பெரிய இடத்த நீங்க வாங்கணும்னு சொல்லி கேட்டு வாங்கியிருக்கலாம், ஒரு சட்டம் போட்டு அதை திரும்ப பெற்று இருக்கலாம். அதெல்லாம் கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் கட்டி அதுல காசு கல்லா பாக்குறாங்க. நீங்க சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட போனீங்கன்னா அது உண்மையிலே பர்பஸ் கல்லூரிக்காக கொடுக்கப்பட்ட நிலமான கல்லூரிக்காக பயன்படுத்துங்க. ஃபுல்லா கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் கட்டி 100கணக்கான கடைகள், ஒரு 200-300 கடை இருக்கும். அதுலயே பல கோடி ரூபாய் ஒரு மாசம் வருமானம் வரும். அவ்வளவு கல்லா கட்டுறாங்க. ஏன் இந்த மாதிரி பண்ணணும்? அந்த இடத்துல கொடுக்கலாம் ஏழைகளுக்கு. ஏழைகளுக்கு கொடுத்தா என்ன கசந்தா போகுது. அப்ப எப்படி இவர்களுக்கு ஒரு சர்ச்சு நிலத்தை உங்களுக்கு எல்லாம் ஏழைகளுக்கு எல்லாம் கொடுக்குறேன்னு சொல்ல அதிகாரம் இல்லையோ, அதே போல வக்ஃப் நிலத்தை நான் ஏழைகளுக்கு கொடுப்பேன் சொல்லி எப்படி உங்களுக்கு அதிகாரம் இல்லையோ, அதே போலத்தான் கோயில் நிலத்தை பட்டா போட்டு தரேன் என்று சொல்லக்கூடிய அதிகாரம் யாருக்குமே இல்லை. HRMCக்கு கிடையாது. HRMC சட்ட பிரகாரம் கோயில் லேண்ட ஒண்ணுமே பண்ண முடியாது. HRMCயால ஒண்ணுமே நிர்வாகம் பண்ணலாம் முடியாது, விற்கலாம் முடியாது. அப்படிதான் சட்டம் சொல்லுகிறது. அப்ப இவர் என்ன சொல்றாருன்னா, இவர் முதலமைச்சராக வந்த பிறகு HRMC ரூல் பிரகாரம் HRMC நிர்வாகம் பண்ண முடியும், அந்த சட்டத்தை மீறுவேன் சொல்றாரா? அப்ப சட்ட விரோதமான செயலை நான் செய்வேன் என்று சொல்கிறாரா? இது நம்முடைய கேள்வி. இப்ப அடுத்த கேள்வி என்னன்னா, இப்ப கூட்டணி ஆட்சியில தான் மயக்க போறாங்களே, அது கூட்டணி நாங்கள் தான் சண்டை போடுறாங்க ஒரு பக்கம். ஆனால் கூட அந்த அதிமுகவை இருக்க பற்றி கொண்டிருக்கிறது பாஜக. அவங்க உதவி தள தயாரா இருக்காரு எடப்பாடி பொறுத்த வரைக்கும். ஆனா இவங்க விடாம பிடிச்சிட்டே இருக்காங்க. இந்த கோரிக்கையே அவங்கள வெளியில அனுப்புறதுக்குங்கிறத ஒரு எண்ணமும் நமக்கு ஏற்படுகிறது. அதனால நம்முடைய கேள்வி என்னன்னா, பாஜக நிலைப்பாடு என்ன இதை பொறுத்தவரை? கூட்டணிக்காக இதை சமரசம் செய்து கொள்வார்களா? இதான் நம்முடைய கேள்வி. பாருங்க, இவங்களுக்கு எலெக்ஷனுக்கு சின்னமே இல்லாதப்ப சின்னத்தை வாங்கி கொடுத்தது பிஜேபி இல்லைங்களா? 4 வருஷம் உங்களுடைய தயவு இல்லாம அரசாட்சியே நடந்திருக்காது, ஒரு வருஷம் கூட நடந்திருக்காது. அப்ப இந்த அளவுக்கு பாஜக உதவி செய்தான் இந்த எடப்பாடி இந்த அளவுக்கு வந்திருக்காருன்னா,
பிஜேபி should have assertive ரோல். அவங்க போய் தொங்கிட்டு இருக்கணும் அவசியம் இல்லையே. அவ பாஜக என்ன செய்ய போகிறது? இதான் நம்முடைய கேள்வி. அதை பார்ப்போம். நீங்க கேட்கிற போது நீங்க இங்க சொன்னபடி ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது, பார்க்கலாம். இது முதல் செய்தியை பொறுத்தவரை என்னுடைய கருத்து. இந்த மாதிரி நிறைய கொடுக்கலாம். பயஸ் கார்டன் கூட கொடுக்கலாமே. இந்த கொடநாடு எஸ்டேட் வந்து எவ்வளவு பெரிய ஏரியா, அங்க கூட ஒரு வழக்கெல்லாம் வந்தது. இல்ல ஏழைகள் கொடுத்தா எல்லாம் சந்தோஷமா இருப்பாங்க. வழக்குல இந்த மாதிரி வரவே வராது. ஆகவே இதெல்லாம் வந்து ஒரு அபத்தமான அதாவது ஓட்டுக்காக வந்து கோயில் நிலத்தை திருடக்கூடிய லேண்ட் கிராபிங் பண்ணக்கூடிய வேலையை நான் செய்வேன் என்று அறிவித்திருக்கிறார் என்று நான் சொல்ல முடியும். இந்த முதல் செய்தி. இரண்டாவது செய்தியை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமியர் இருக்கிற பகுதியில நான் இஸ்லாத்துக்கு என்னெல்லாம் செஞ்சேன்னு ஒரு பட்டியல் படிக்கிறாரு. இங்க வந்து கோயில் நடத்த எடுத்து நான் எல்லாருக்கும் கொடுப்பேன் அப்படிங்கிறாரு. அதனால இது வந்து HRMC சட்டத்தை மீறக்கூடிய செயல். அப்படி பண்ணவும் முடியாது. தெரிந்திருந்தும் மக்களை ஏமாற்றுவதற்காக இந்த மாதிரி ஒரு வேஷம் போடுகிறார். இது வந்து இது பாஜக என்ன நிலைப்பாடு எடுக்கிறது என்பதை நாம் பார்க்கணும். இப்ப அடுத்த செய்திக்கு வருவோம். நீங்கள் சொன்ன பட்டீஸ்வரர் கோயில் ரொம்ப பழமையான கோயில். அந்த காலத்து சோழ மன்னர்கள்லாம் பல பேர் உதவி செய்து வளர்த்த கோயில். அப்படிப்பட்ட கோயில்ல தொடர்ந்து ஆகம விதிப்படி தான் எல்லாமே நடக்கணும். இப்ப சாதாரண கோயில்ல பாத்தீங்கன்னா பெரிய பாரம்பரியமிக்க கோயில்களை சாதாரண கோயில விட்டுருங்க, அந்த கோயில் கூட இருக்கும். பாரம்பரிய மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலோ இல்ல பல சிதம்பரம் கோயிலோ பாரம்பரியமிக்க கோயில்கள்ல பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிக்டா ரொம்ப ஆகம விதிகள் கடைபிடிப்பாங்க. என்னன்னா குறிப்பா அந்த பள்ளி எழுந்தருள பண்ணுவாங்க. இரவு வந்து சாமி சும்மா போய் அப்படியே கோயில் போட்டு வரது இல்லை. சாமி பள்ளி அறைக்கு இழப்பண்ணி அவருக்கு வந்து அந்த பால்லாம் நிவேதனம் பண்ணி கதவெல்லாம் சாத்தி விட்டுட்டு அப்புறம் வருவாங்க. அதாவது சாமி தூங்குறாங்க. நீங்க எப்படி போய் எழுப்ப முடியும்? யாரோ ஒருத்தர் வந்து அதை எழுப்ப முடியுமா? அப்ப யார் சொல்லி அந்த கதவை திருப்பி மூடப்பட்ட கதவை யார் சொல்லி திறந்தார்கள்? யாரா HRMC அதிகாரி சொன்னாங்களா? யார் அந்த சாரணை? யார் அந்த அரசியல்வாதியா? இதுவரைக்கும் அந்த கேள்விக்கு பதில் இல்லை. இந்த சிவனுடைய வாயிலிருந்து உதித்தவை 24 ஆகமங்கள். சிவனுடைய வடிவம் தான். அப்ப நீங்க ஆகம விதியை மீறினா என்று சொன்னால் சிவனையே நீ மீறிய குற்றம், சிவனுக்கு துரோகம் பண்ண மாதிரி அர்த்தம். நம்முடைய வரலாற்றை பார்க்கிறோம். அந்த மாலிக் காஃபூர் படையெடுத்து வந்த போது மதுரையை மீட்பதற்காக சிவாச்சாரியர்கள் தங்களுடைய உயிரை தியாகம் செய்திருக்கிறார்கள். நாடு முழுக்க இந்த மாதிரி சிதம்பரத்துல நடந்திருக்கு பல இடங்கள்ல. அப்படி கோயிலை காப்பதற்காக தன்னுடைய உயிரை தியாகம் செய்த சிவாச்சாரியர்கள் பரம்பரையில வந்து இன்றைய சிவாச்சாரியார்கள் இதை நினைச்சு பார்க்கணும். ஆக விதிகளை மீறக்கூடாது. அதை காக்க வேண்டிய பொறுப்பு இந்த சிவாச்சாரியார்களுக்கு இருக்கிறது. எந்த அரசியல்வாதிக்கோ இல்ல எந்த அழுத்தத்துக்கோ அல்லது எந்த HRMC அதிகாரிக்கோ அந்த அழுத்தத்துக்கோ அடிபடியாமல் ஆகமத்தை காக்க வேண்டிய பொறுப்பு சிவாச்சாரியார்களுக்கு இருக்கிறது. அதனால இதை கண்டிச்சா இந்து முன்னணி புகார் கொடுத்திருக்குது. இந்து முன்னணி பாராட்டுகிறோம். அரசியல்வாதிகளுடைய பிடிக்குள்ளே ஆலயம் இருக்கக்கூடாது. அதேதான் இப்ப நம்ம இன்னைக்கு 2 செய்தி அதே ஒரே பொருள் தான் வருகிறது. இந்த HRMC அரசியல்வாதி கையில போகுது. அப்ப ஏழை என்கின்ற ஒரு வாதத்தை வைத்து வந்து கோயில் நிலத்தை பிடிக்க கொடுப்பதற்காக ஒரு முயற்சி பண்றார். அந்த செய்தியில் அப்படிதான் நம்ம பார்த்தோம். அதே போல யாரோ ஒருத்தருடைய அரசியல்வாதியோ உள்ள ஒரு HRMC அதிகாரியோ, அது யாருன்னு தெரியாது, நீங்களே சொல்றீங்க, பல்வேறு தகவல் வருகிறது. ஆனால் யாரோட அழுத்தத்துக்கு அடிப்படைதான் அந்த சிவாச்சாரியா தான் திறந்து கொடுக்கணும். அவர்களுக்கு திறந்து கொடுக்கலாம். ஆகவே இந்த சிவாச்சாரியர்களுக்கு ஒரு முக்கியமான பொறுப்பு இருக்கிறது. தங்கள் கடமையிலிருந்து வழிவந்த சிவாச்சாரியர்களை வன்மையாக கண்டிக்கிறோம். இந்து முன்னணியை பாராட்டுகிறோம். தொடர்ந்து போராடி ஆகமங்களை காக்கக்கூடிய ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கிறது. இந்து முன்னணிக்கு வாழ்த்துக்கள். தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருந்தோம். தமிழகத்துல குறிப்பாக தருமபுரி, கிருஷ்ணகிரி, திண்டுக்கல், திருவள்ளூர், தேனி, திருப்பத்தூர், சேலம், வேலூர், மதுரை, இங்கெல்லாம் எப்பொழுதும் இல்லாத அளவிற்கு இந்த முறை அதிகமாக மாம்பழம் விளைச்சல் அதிகமாக இருந்தது. இதை வந்து கொள்முதல் செய்வதற்கு ஆள் இல்லை அப்படிங்கிறதுனால அவங்க அப்படியே கீழெல்லாம் கொட்டி அந்த போராட்டங்கள்லாம் விவசாயிகள் பண்ணது. அதற்கான உரிய விலை இல்லை அப்படிங்கிற அந்த எதிர்ப்பை எல்லாம் தெரிவித்தாங்க. இதற்கு முன்பாகவே கூட வாங்கின மாம்பழங்கள், அதை வந்து மாம்பழக்கூழ், அந்த ஆலைகள், இந்த பதப்படுத்தி வைக்கக்கூடிய அந்த ஆலைகள் வந்து எங்களுடைய கொள்முதலை அவங்க நிறுத்திட்டாங்க. இப்போ இதை புதுசாக வேற கொள்முதல் பண்ணோம். ஏற்கனவே இருக்கிறத என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்காங்க, அதை நிறுத்திட்டாங்க. நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு விவசாயிகள் இது பண்ணியிருக்காங்க. எல்லாத்திற்கும் குறை சொல்லக்கூடிய தமிழக அரசு வேறு வழி இல்லாமல் மத்திய அரசுகிட்ட அந்த வேளாண் துறைகிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணி பண்ணுறப்ப என்ன பண்ணலாம் அப்படிங்கிறப்ப அவங்க வந்து ஒரு சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம ப்ரொக்யூர் பண்ணிக்கலாம்
ஏன்னா வேஸ்ட் ஆகிடக்கூடாது, பாவம் மெனக்கெட்டு அவங்க வந்து விளைச்சல் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் உங்களுக்கு ஒரு ஃபெசிலிட்டேட் பண்ணுறோம். சர்வதேச அளவில் குறிப்பாக ரஷ்யா இந்த இடங்கள்லாம் பெரிய அளவில் டிமாண்ட் இருக்குது. அங்கே வந்து மாங்கனி கண்காட்சி சர்வதேச அளவில் நடக்குது, அங்கே டிஸ்பிளே பண்ணுறதுக்கு. குறிப்பாக இந்த மாம்பழ கூழை நம்ம வந்து மீண்டும் பெரிய அளவில் கொள்முதல் செய்யலாம் அப்படிங்கிறப்ப இப்பொழுது தான் விவசாயிகள் நிம்மதி பெருமூச்சு விட்டுருக்காங்க. அதற்கான ப்ராசஸை தொடங்கி விட்டோம் அப்படின்னு இங்கே இருக்கக்கூடிய வேளாண் அதிகாரிகளும் சொல்லியிருக்காங்க. இந்த செய்தியை எப்படி பார்க்குறேன்? இது வந்து அதாவது இந்த ஜிஎஸ்டி வரல, ஜிஎஸ்டியில் தேவையான நிதி ஒதுக்கீடு செய்யவில்லை என்று சொல்லி இது வரைக்கும் எத்தனை நிகழ்ச்சி நடத்தியிருப்பாங்க, எத்தனை பேச்சு பேசியிருப்பாங்க, எத்தனை பத்திரிகை செய்து வந்திருக்கோம். மத்திய அரசு நிதி தரவில்லை என்று சொல்லி பல திட்டங்களை கிடப்பில் போட்டு விட்டாங்க. இவங்க கையாளாகத்தனத்துக்காக அல்லது வேலை செய்யாததுக்காக பாவம் ஓரிடம் பழி ஓரிடம் சொல்லுவாங்க இல்லையா, அத மாதிரி பழிய மத்திய அரசு மேல போட்டுவிட்டு ஒரு வேலையை செய்யாம இத்தனை வருஷமா இருந்திருக்காங்க. இப்ப இந்த மாதிரி மத்திய அரசு எங்களுக்கு உதவி செய்திருக்கிறது என்பதை பற்றி இந்த தகவலை இந்த மீடியா மெயின் ஸ்ட்ரீம் மீடியால பிளாஷ் பண்ணுவாங்களா அல்லது இவங்க தான் சொல்லுவாங்களா? அதுக்கு ஒப்பாரி வைக்க தெரிஞ்சது இல்லை, இதையே சொல்ல மாட்டேங்கிறீங்க. அதனால இந்த செய்தி எடுத்ததுக்காக ஸ்ரீ டிவி நான் பாராட்டுறேன். ஏன்னா இந்த மாதிரி பாசிட்டிவ் செய்திகள் போய் சேரணும் மக்களுக்கு. இல்லைன்னா நீங்க கவனிக்கணும்னா, கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு முன்பு வந்த ஒரு செய்தி என்னன்னா, கர்நாடகாவுடைய விவசாய அமைச்சர் மத்திய அரசை பார்த்து இந்த வருஷம் என்ன இருக்குன்னா, ஒவ்வொரு வருஷத்தை விட இந்த வருஷம் நாடு முழுக்க 2 மடங்கு அதிகமாயிருக்கு மாம்பழ உற்பத்தி. கிட்டத்தட்ட 10 லட்சம் டன் உற்பத்தி, 5 லட்சம் டன் 10 லட்சம் டன் உற்பத்தி ஆயிடுச்சு. அப்ப இந்த மாதிரி வரும்போது முன்னாடி கர்நாடகால, தெலுங்கானால, ஆந்திரால ஏற்கனவே போய் மத்திய அரசை பார்த்து இதை ஏற்றுமதி செய்வதற்கான ஏற்பாடுகள் இதெல்லாம் வந்து ஏற்கனவே செஞ்சு முடிச்சாச்சு. ஒரு மாசம் முன்னி பழைய கதை. அந்த டயத்துல நம்மளுடைய அமெரிக்கா டூர் போயிருந்தாங்க, ஜாலியா டூர் போயிட்டு இருந்தாங்க. அதிகாரிகளே இல்ல, அமைச்சர்கள் இல்ல. இப்ப பிரச்சனை முத்தி போய் இந்த விவசாயிகள் எல்லாம் சேர்ந்து பெரிய போராட்டம் நடத்திய பிறகுதான் கண்துடைப்பு மாதிரி இப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. வேற வழி இல்லாம மக்கள் எலெக்ஷன் வருது, மக்கள்கிட்ட கெட்ட பேர் வாங்கக்கூடாது. சப்போஸ் இப்ப எலெக்ஷன் வராம இன்னும் 2 வருஷம் எலெக்ஷன் வருது வச்சுக்கோங்களேன், இது கூட நடந்திருக்காது. ஏன்னா விவசாயிகளுக்கு பத்தி இவங்க யாரும் கவலைப்படுறது இல்லையே. அதனால குறைந்தபட்சம் இப்பயாவது விழித்து கொண்டு ஒரு நல்ல காரியம் செய்திருக்கிறார்கள். மத்திய அரசை பாராட்டுகிறோம். ஏதோ ஒரு சின்ன முயற்சி எடுத்திருக்காங்க. அட்லீஸ்ட் வந்து கடைசி நேரத்துல சாக போற நேரத்துல சங்கராங்கிற மாதிரி எலெக்ஷனுக்கு முன்னாடியாவது ஏதோ ஒரு நல்ல காரியமா பண்ணிருக்காங்க தமிழ் விவசாயிகளுக்கு. அதுக்காக கொஞ்சமா பாராட்ட கூட செய்யலாம். இது வந்து ஒரு பாசிட்டிவ் செய்தின்னு ஸ்ரீ டிவியை பாராட்டிங்க. இப்ப இவங்க விவசாயிகளுக்கு அவங்க ஒரு நிம்மதி பெருமூச்சு வருவதற்கு காரணமாக மத்திய அரசு இருந்திருக்கு. ஆனா இந்த விளம்பர மாடல் அரசு இருக்கு இங்க, திமுக அரசு. இவங்க இந்த உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி இந்த விளம்பர மோகத்துல வந்து 45 நாள்ல எல்லா விஷயத்தையும் அட்ரஸ் பண்றோம் நாங்க அப்படின்னு கிளம்பியிருக்கிறாங்க புகார் அந்த மனுக்கெல்லாம். அதுல ஒருத்தர் எனக்கு வந்து குடிநீர் இணைப்பு பெயர் மாற்றம் வேணும்னு இருக்காரு. நீ எந்த முகாம்ல வந்து இந்த கோரிக்கையை வச்சா எனக்கு என்னடா, காசு கொடுத்தாதான் வேலை நடக்கும் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய பில் கலெக்டர் ஒருத்தர் பைசா கேட்ட உடனே அதை வந்து ரெக்கார்ட் பண்ணி இது பண்ணியிருக்காரு. அது ஒரு பெரிய அளவு வைரலா போனது. இந்த செய்தி எப்படி அடுக்கடுக்கா செய்தி மேல செய்தி வந்து கொண்டே இருக்கிறது. அந்த முதல் செய்தியில ஒரு தகவல் சொல்ல மறந்துட்டேன். தமிழ்நாட்டுல பல இடங்கள்ல நெல் கொள்முதல் பண்ணும்போது ஏகப்பட்ட பிரச்சனை வந்து ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு. ஆமா, அதுக்கு வந்து ஒரு குவிண்டாலுக்கு எவ்வளவு பைசா, அந்த ஒரு மூட்டைக்கு எவ்வளவுன்னு பைசா கொடுத்தாதான் வந்து அவங்க அந்த எடை தூக்குறவங்க அதே இது பண்றாங்க. டிஎன்பிசி அவங்க மேல அதை பற்றி செய்திகள் சிந்தனைகளே ஒரு செய்தி நீங்க ஒரு முறை பேசியா எனக்கு ஞாபகம். ஆனா இந்த அளவுக்கு தான் விவசாயிகள் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய அரசாங்கம் இந்த அரசு இருக்கிறது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அது மாதிரி அதை பாதுகாப்பாக வைக்கிறதுக்கான முளைச்சு பல இடங்கள்ல ஷெட்டு தகர ஷெட்டு கூட அடிக்க முடியல. கலைஞர் நூற்றாண்டு நினைவு விழாவுக்காக மண்டபம் விழா நடத்துறதுக்கு காசு இருக்கு. தஞ்சை மாவட்டத்துல பல இடங்கள்ல வந்து நெல் கொள்முதல் பண்ணக்கூடிய ஷெல்டர், அந்த இடங்களுக்கு அந்த தானிய சேமிப்பு கிடங்களுக்கு தகர கொட்டாடிக்கு கூட எல்லாம் வெறும் வெட்ட வெளியில போட்டு வந்து நெல் முளைச்சு மழை பெஞ்சு எல்லாம் வீணா போயிருக்கிறார். அதனால பல முறை பேப்பர் வந்திருக்கு. இந்த அளவுக்கு தான் விவசாயிகள் நலன்ல இந்த அக்கறை எடுத்துக்கொள்கிறது. நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். இப்ப பாருங்க, இந்த உங்களுடன் ஸ்டாலின்ங்கிறது என்னன்னா, மக்கள் தங்களுடைய புகாரை கொடுக்கக்கூடிய இடமாக அந்த ஒரு ஈவெண்டா அது இருக்கு. அந்த புகார் கொடுக்கக்கூடிய இடத்துல ஒரு புகார் வந்தாச்சுன்னா அப்புறம் இன்னொன்னு என்ன வேற எங்க போக முடியும் இல்லைங்களா? இந்த ஸ்டாலின் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு டிவி ஷோ நான் பார்த்தேன்.
ஒரு புகார் பெட்டி, பெரிய பெட்டி. மக்கள் யார் வேண்டுமானா வந்து புகார்களை போடலாம். நாங்க ஆட்சிக்கு வந்தோடனே எல்லாத்தையும் பிரிச்சு எல்லா புகார்களும் சரி பண்ணப்படும், பைசல் செய்யப்படும். தன்னை ஒரு மனுநீதி சோழனாகவே நினைச்சுக்காம அது என்னாச்சுன்னு தெரியலையே. அந்த புகார் எல்லாம் என்ன பண்ணாங்க, அதை பத்தி ஒரு பேச்சே காணும். இப்ப மனுநீதி சோழன் மேலே மணியெல்லாம் புகார் மணியெல்லாம் வச்சிருக்காங்களே. அது 3 நாள்ல சரி அட்ரஸ் பண்ணுவோம்னாங்க, இது 45 நாள்லயே முடிச்சு கொடுத்துருவோம். ஆமா, அந்த புகார் மணி யார் அடிக்கலையா, மணி வேலை செய்யலையா தெரியல. ஆகவே நீங்க சொன்னபோது மனுநீதி சோழன் வாழ்ந்த நாட்டுல வந்து இப்படிப்பட்ட ஒரு மக்களை கண்டுகொள்ளாத ஒரு அரசாக இந்த அரசு இருக்கிறது என்பதை கேட்கும்போது மனசு வலிக்கிறது. மக்கள் விழித்து கொண்டு வாக்கு போடும் நேரம் வரும் வரை இதை நினைவில் கொள்ள வேண்டும். அந்த பெரிய கடமை மக்களுக்கு இருக்கிறது. இந்து சனாதன தர்மத்துல தான் வந்து ஜாதி பாகுபாடு இருக்குது. ஜாதி படிநிலைகள் இருந்து கீழே இருக்கிறவங்களெல்லாம் அழுத்துறாங்க. இதிலிருந்து எங்களுக்கு விடுதலை என்பதே வந்து இன்னொரு மதத்திற்கு மதம் மாறுவதுதான். அவர்களுக்கு வந்து அந்த கடைத்தேற்றல் கொடுப்பதே வந்து கிறிஸ்துவம் தான். கிறிஸ்துவத்துக்கு வந்துட்டீங்கன்னா அந்த ஜாதிங்கிறதே அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி தான் பல பேரை மதம் மாத்துட்டாங்கன்னு நம்ம பார்க்குறோம். ஆனால் இப்போ ஒரு புதுசாக ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்னன்னா, கும்பகோணம் டயோசிஸ், அது ஊர் பத்தி சொல்லுங்க. கும்பகோணம் டயோசிஸ், அதோடைய பிஷப்பாக இருக்கிறவர் ஜீவானந்தம் அமலநாதன். இதுல என்ன விஷயம், அவர் இருந்துட்டு போட்டுமே அப்படின்னு நினைக்கலாம். அவர் வந்து கிறிஸ்தவர்கள் நடக்கக்கூடிய ஒரு தேர் திருவிழாவில் நான் கலந்துக்க மாட்டேன் அப்படின்ட்டார். என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு 20 தலித் குடும்பங்கள் வந்து எங்க பகுதிக்கு எப்பவுமே இங்க திருவிழா அவங்க நடத்துறாங்க, அவங்க எங்க பக்கமே அந்த தேரே வராது, எங்கள்கிட்ட காணிக்கை வாங்க மாட்டாங்க, வரி வாங்க மாட்டாங்க. இந்த திருவிழா நடக்கிறதுக்கு முன்னால அந்த கமிட்டி போட்டு அது சம்பந்தமாக பேசுவாங்க, என்னென்ன ஈவெண்ட்லாம் பண்ணுறதுன்னு பேசுகிறோம், அதில் எதுவுமே எங்களுக்கு வந்து பார்ட்டிசிபேஷனே இருக்காது அப்படின்னு சொல்லி அந்த 20 தலித் குடும்பங்களும் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்களும் அவங்க வீட்டில் இந்த திருவிழா நடக்கும் பொழுது, தேர் திருவிழா நடக்கும்போது கருப்பு கொடி ஏற்றி எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. கலெக்டர்கிட்ட மனுவாக கொடுத்து எங்கள்கிட்ட ஜாதி பாகுபாடு இந்த இதில் இருக்குது கிறிஸ்தவத்தில், இதை அட்ரஸ் பண்ணுங்க அப்படின்னதும் மற்ற இடங்கள்லாம் உடனே அந்த இடத்துல போய் பூட்டு போடக்கூடிய இந்த அரசாங்கம் கூப்பிட்டு பேசி பீஸ் கமிட்டியெல்லாம் போட்டு பேசியிருக்காங்க. வருவாய்த்துறையிலேருந்து பேசியிருக்காங்க, எதுவுமே மெட்டீரியல்ஸ் ஆகலை. ஆனால் இப்போ இந்த சம்பவம் நடந்திருக்குது, கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்காங்க, நாங்கள் திரும்ப பேசுகிறோம் அப்படின்னு கலெக்டர் ஆஃபீஸ்லேயும் சொல்லியிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இதுதான் உண்மையான கிறிஸ்துவம் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். நான் அந்த ஒரு வார்த்தைக்கு ஜஸ்டிஃபை பண்றதுக்கு நிறைய விஷயம் நான் சொல்றேன், பின்னாடி சொல்ல வரேன். இதை உண்மையான கிறிஸ்துவத்தின் முகம் அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நீங்க அழகா ஒரு கேள்வி கேட்டீங்க, நம்முடைய கோயில்களை இதே போல ஜாதி பிரச்சனையை காரணம் காட்டி சீல் வைக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு இந்த சர்ச்சுக்கு சீல் வைக்குமா? அந்த கேள்வி கேட்கல, மறைமுகமா அதை சொன்னீங்க. நான் உட்பொருளா பண்ணிட்டேன். கோட்டப்பாளையம் அந்த சர்ச் தான், சர்ச்சுக்கு செயின்ட் மேரி மேக்டலைன் சர்ச், அவங்க தான் இந்த திருவிழா நடத்து. ஆமா, சன் டிவிலயோ மற்ற டிவிலயோ இதை பற்றி விவாதம் நடத்த தயாரா இருப்பாங்களா? மேல்பாதி அப்படின்னு பல மாதங்களாக பேசியவர்கள் கோட்டாப்பாளையம் துறையூர்ல இருக்கக்கூடிய சர்ச்சை பற்றி பேசுவார்களா? இதுதான் நம்முடைய கேள்வி. இப்ப அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக வேண்டும் என்பதற்காக ஆகம பயிற்சி பள்ளி தமிழ்நாடு அரசு நடத்தது இல்லையா? இப்ப ஜாதி வேறுபாடற்ற கிறிஸ்துவ மதம் இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு கோஸ்பல், அனைத்து ஜாதியினருக்கான கோஸ்பல் பயிற்சி பள்ளி வந்து தமிழ்நாடு அரசு நடத்தாங்க, ஏத்துக்குவாங்களா? அவங்க பாஸ்டர்னுக்கா நாங்க இருக்கிறோம், ஆனா நாங்க பிஷப்பா ஆக முடியல அப்படிங்கிற அந்த ஆக முடியாது. அந்த மாதிரி ஆகிறதே தமிழ்நாடு அரசு முயற்சி எடுக்குமான்னு கேட்கறேன். வாய்ப்பு இருக்கா? அதனால இப்ப இந்த கிறிஸ்துவ தேரோட்டத்தின் மூலமாக ஜாதி சண்டை வருகிறது. ஆகவே தமிழ்நாட்டில் எல்லா கிறிஸ்துவ தேரோட்டமும் தடை செய்யப்படும் அப்படின்னு நம்ம முதலமைச்சர் சொல்லுவாரா? எல்லாத்துக்கும் ஒரே நீதிதான் இருக்கணும் இல்லையா? சிவகங்கையில பல ஆண்டுகளாக அந்த தேர் போடாம இருந்தது இல்லையா? ஆமா, அதே போல தடுப்பாங்களா? தேரோட்டம் தடை இனிமேல் நடக்காது, எல்லாம் சேர்ந்து ஒன்னா உட்கார வரைக்கும் நடக்காது சொல்லுவீங்களா? இப்ப சாதி வேறுபாடுகள் இருக்கின்ற காரணத்தினால்தான் சனாதனத்திலே வந்து நான் ஒழிக்க போறேன் என்று சொன்னாரே துணை முதல்வர். அதே சாதி வேறுபாடு அப்பட்டமாக சொல்லியிருக்காங்களே. அவர் சொல்லக்கூடிய அவர் மனைவி இருக்கக்கூடிய கிறிஸ்துவ மதத்தை அவர் ஒழிப்பாரா? டெங்குவை போல, மலேரியாவை போல தீங்கு விளையக்கூடிய ஜாதி பாகுபாடு கூட கிறிஸ்துவம் என்று சொல்லி ஒழிப்பாரா? இதெல்லாம் நம்முடைய கேள்விகள். இப்ப பாருங்க, இப்ப நான் முதல்ல ஒரு இது சொன்னேன், இதுதான் கிறிஸ்துவம் என்று சொல்லி.
அதுக்கு உதாரணம் சொல்ல முடியும். மலபார் சர்ச் என்று ஒரு பெரிய பழைய காலத்து ஆன்சியன் சர்ச்சு கேரளால பல ஆண்டுகளாக, கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக மலபார் சர்ச்சில் குறுக்க ஒரு தீண்டாமை சுவர், அந்த படங்களா கூட இருக்கு, எங்களுடைய மொபைல்ல வச்சிருக்கேன் நான். தீண்டாமை சுவர் வந்து இருக்கிறது. அப்புறம் பெரிய பிரச்சனை வந்த பிறகு தனித்தனியா 2 சர்ச்சு, அந்த உயர்ந்த ஜாதி கிறிஸ்தவர்களுக்காக தனியா ஒரு சர்ச்சு, ஷெட்யூல்டு கேஸ்டுக்காக தனியா சர்ச்சு மலபாரில் கட்டினார்கள். இதே போல திருநெல்வேலியில் இருக்கிறது என்று எனக்கு அந்த சர்ச்சு ஊர் பேர் ஞாபகம் வரல. நம்ம ஜெகத் கஸ்பர், ப்ரொஃபசர் ராம சீனிவாசன், அந்த கனிமொழி இல்ல அவங்க பேர் அருள்மொழி, இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு பொது நிகழ்ச்சி நடத்தினாங்க. அதுல வந்து லைவா இருக்கு, அதுல சொல்லியிருப்பாரு ராம சீனிவாசன் அவர்கள் ஏதோ ஒரு திருநெல்வேலி ஒரு இடத்த சொல்லி அந்த சர்ச்சில் இந்த மாதிரி தீண்டாமை சுவர் இருந்தது. அதன் பிறகு பெரிய போராட்டம் நடத்திய பிறகு தீண்டாமை சுவர் உடைக்கப்பட்டு 2 தனித்தனி சர்ச்சு, இந்த சர்ச்சுக்கு அவன் போக மாட்டான், அந்த சர்ச்சுக்கு வர மாட்டான். இப்ப பாருங்க, திருநெல்வேலியே இதே போல வந்து 3 சர்ச்சை பத்தி ஒரு செய்தி பேப்பர்ல வந்தது, பழைய செய்தி அது. இந்த இப்ப நான் சொல்ற ரெலவெண்டா இருக்கு. நெல்லை உக்கரம்மாள்புரம் அப்படிங்கிற இடத்துல இதே போல ஜாதி பிரச்சனை வந்ததுனால 2 தனித்தனி சர்ச்சு கட்டிட்டாங்க, 2 CSI சர்ச்சு. ஒரு சர்ச்சு நாடாருக்கு, இன்னொரு சர்ச்சு பட்டியலின சகோதரர்களுக்காக. இதே போல நெல்லை நாஞ்சாங்குளம் 2 CSI சர்ச்சு ஒரே தெருவில், ஒன்னு நாடாருக்கு, ஒன்னு பட்டியலினத்துக்காக. அதே போல சிவகாசி சாட்சியாபுரம், நாடாருக்கு 1, பட்டியலினத்துக்கு 1. அப்ப எல்லாருக்கும் சமத்துவம் என்று சொல்லக்கூடிய கிறிஸ்துவ மதத்துல எங்க நீங்க சமத்துவம் இருக்கு? கருணையே வடிவமான கடவுள் வந்து தனித்தனியா தான் பாக்குறாரு. இப்ப கன்னியாகுமரி மாவட்டத்துல முழுக்க மெஜாரிட்டி கிறிஸ்டியன்ஸ் தான் இப்ப இருக்காங்க. நாடார் கிறிஸ்தவர் யாராவது மீனவரும் கிறிஸ்தவர் தான் பொண்ணு கொடுப்பானா? கலப்பு திருமணம் பத்தி இந்து மக்கள் மத்தியில வந்து பேசக்கூடிய இதே அரசியல் தலைவர்கள் அங்க போய் கன்னியாகுமரியில பேசுவீங்களா நீங்க? ஏப்ப மீனவர்களுக்கு நீங்களும் பொண்ணு கொடுக்க 2 பேர் கிறிஸ்டின் தானே, பேசுவீங்களா? ஆகவே எல்லா இடத்துலயும் இப்படிதான் இருக்கிறது. இப்ப நம்ம ஊர்ல கோவிட் சமயத்துல அந்த கிறிஸ்துவ மதத்துக்குள்ளார வந்து ஒரு 2 பிரிவுக்குள்ளார ப்ராட்டஸ்டன்ட்டுக்கு இடம் கொடுக்க மாட்டோம். லைஃப் லைன் ஹாஸ்பிட்டல்ல ஒரு நியூரோ சர்ஜனுக்கு நடந்த விஷயம். ஆமா, நம்ம பேசணும் அதை பத்தி, செய்திகளை பேசணும். நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங் நியூஸ் பாருங்க. இதுல ஹாலந்து நாட்டுல ஒரு கல்லறை இருக்கான், அதுக்கு பேர் வந்து கை குலுக்கும் ஹேண்ட் ஷேக்கிங் சிமெட்ரிஸ் அப்படின்னு பேரும். ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப், ஒருத்தர் வந்து ப்ராட்டஸ்டன், ஒருத்தர் கேத்தலிக்கு, 2 பேர் லவ் மேரேஜ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்ப 2 பேர் சடனா ஒரே சமயத்துல இறந்து போயிடுறாங்க. இறந்து போனவங்க என்ன பண்றாங்கன்னா, 2 பேருக்கும் ஒருத்தர் கேத்தலிக், ஒருத்தர் ப்ராட்டஸ்டன்ட், 2 பேருக்கு வந்து இந்த கல்லறையில் 2 பேர் சேர்ந்து பதிக்கணும் முடியாங்கிறாங்க. அந்த கல்லறையில சேர்த்து பிறகு அங்கேயும் முடியாங்கிறாங்க. அப்ப ஹஸ்பண்ட் ஒரு கல்லறையில நல்ல வேளை 2 சர்ச்சு சேர்ந்து முடிவு பண்ணி ஒரே ஒரு விஷயம் ஒத்துக்கிட்டாங்க. அந்த 2 கல்லறைக்கு நடுவில் ஒரு சுவர் இருக்கு, ஒன்னு ப்ராட்டஸ்டன்ட்டுக்கு, ஒன்னு கேத்தலிக்கு. அந்த சுவத்தை ஒட்டுன மாதிரி ஒய்ஃபுக்கும் ஹஸ்பண்டுக்கும் இந்த பக்கம் அப்படி கொடுத்துட்டு அந்த 2 கல்லறைக்கு நடுவில் வந்து கை குலுக்கிற மாதிரி ஒரு சிலை சிமெண்ட்ல பண்ணிருக்காங்க. இன்றைக்கு அது இருக்க ஹேண்ட் ஷேக்கிங் சிமெட்ரிஸ் என்று ஹாலங்கள் இருக்கிறது. எப்படியெல்லாம் யோசிச்சிருக்காங்க. உலகம் முழுக்க வந்து கிறிஸ்துவம் பாகுபாடை பார்த்து கொண்டு இருக்கிறது. அதுக்குதான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், ஆண் பெண்களுக்கு மதிப்பு இல்லை கிறிஸ்துவத்துல. 19ஆம் நூற்றாண்டின் முதல் பகுதி வரை எந்த பெண்ணும் குதிரை வண்டி இருக்கக்கூடிய கோச்சில் ஏறக்கூடாது என்று ஒரு நியதி இருந்தது, இங்கிலாந்து உட்பட எல்லா நாடுகள்லயும். அப்புறம் சர்ச்சில் தீர்மானம் போட்டு குதிரை வண்டியில போலாம்ப்பா, பெண்கள்லாம் போலாம். பெண்கள் கூட நீதி கிடையாது. நம்ம நாட்டுல பாருங்க, 1500 ஆண்டுகளுக்கு முன்பாக கல்கத்தா பக்கத்துல ஒரு கிராமத்துல கல் சிலை கண்டெடுத்திருக்காங்க. ஒரு பெண் அரசி குதிரையில ஏறிட்டு வாள் எடுத்து போர் புரிஞ்சிருக்காங்க. அப்ப எங்க பெண்களுக்கு உரிமை கொடுத்துக்கப்படுது, எங்க வந்து பெண்களுக்கு உரிமை மறுக்கப்பட்டிருக்கிறது? ஆகவே கிறிஸ்துவத்துல ஜாதியை வைத்து வந்து உங்களுக்கு உரிமை மறுக்கப்படுகிறது, ஆண் பெண் என்ற வைத்து உரிமை மறுக்கப்படுகிறது. அதே போல அந்த உட்பிரிவுகளை வைத்து உரிமை மறுக்கப்படுகிறது. அங்க சமநீதி என்பது சமூக அநீதி தான் இருக்கிறது, சமநீதியே இல்லை. அப்படி ஒரு கோட்பாடு இருக்குமே ஆனால் அது கிறிஸ்துவம் தான், நிச்சயமா சொல்ல முடியும். பல உதாரணம் சொல்ல முடியும். இந்த காலம் கருதி நான் இதோடு நிறுத்திக்கிறேன். ஆனால் நம்முடைய ஹிந்து சமுதாயத்தில் பாருங்க, ஒரு மீனவப்பினுடைய மகன் வேதவியாசர் கொடுத்த அந்த வேதங்களை நம்ம வந்து புனிதமா நினைக்கிறோம். என்ன பாகுபாடு பார்க்கல. 63 நாயன்மார்கள் எல்லாம் 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 எல்லா கேஸ்ட், இன்டர் கேஸ்ட் எல்லாமே எல்லாம் ஒரே லைன்ல தான் இருக்காங்க, யாருக்கும் உயர்வு தாழ்வு இல்லை. ஆகவே உண்மையான சமத்துவம், சமூக நீதி ஹிந்து மதத்தில் மட்டும்தான் இருக்கிறது. அதனால ஒரு வேண்டுகோள் விடுக்கிற அந்த கிறிஸ்துவ சகோதரர்களுக்கு, நீங்க ஏதோ ஒரு எதிர்பார்ப்புல ஏமாந்து போய் மதம் மாறி இருக்கீங்க. அவங்க சொல்றது மாதிரியே மனம் திரும்புங்கள், திரும்பி வாருங்கள், தாய் மதம் திரும்புங்கள் என்ற ஒரு வேண்டுகோளோடு இந்த செய்தியை நிறைவு செய்கிறேன். யார் அந்த சார்
அப்படின்னா இங்கே தமிழகத்தில் வந்து சில கட்சிக்கு ரொம்ப ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகிறது. அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் இந்தியா முழுக்கவே எதிர்கட்சிகளுக்கு, குறிப்பாக இண்டி கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் சார் அப்படின்னா பயம் வருது. என்ன சார் அப்படின்னா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். என்னன்னா அதை தான் சார்னுங்கிறோம். பீகாரில் இப்பொழுது தேர்தல் நடக்க இருக்கிறது. ஆனால் அதற்கு முன்பாகவே இந்த சார் அதை வந்து நடைமுறையில் எலெக்ஷன் கமிஷன் செய்ய ஆரம்பிச்சிருக்குது. என்னென்னா பல வாக்காளர்கள் அந்த லிஸ்ட்டு பார்த்துட்டு பல பேர் உயிரோடு இருக்கிறானா இல்லையா, அந்த அட்ரஸில் தான் இருக்கானா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதற்கு உடனே எதிர்கட்சிகள்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சேன்னா ஆதாருங்கிறதே போதுமே, டிரைவிங் லைசன்ஸே போதுமே, வாக்காளர் அட்டையே போதுமே இப்படிலாம். பட் பல பேர் அந்த வாக்காளர் அட்டை இருக்கும், அந்த வாக்காளர் அட்டைக்கு சம்மந்தப்பட்டவங்க உயிரோடு இருக்கானான்னு தெரியணுமே அப்படின்னு சொல்லி ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் அப்படியெல்லாம் பண்ணி பல விஷயங்கள்லாம் பண்ணணும். அப்படிங்கிறப்ப இப்பொழுது எலெக்ஷன்ஸ் கமிஷன் வந்து கண்டறிந்திருக்கிறது என்னென்னா, பீகாரில் 18 லட்சம் வாக்காளர்கள் வந்து ஆள் அவுட் ஆகிட்டான், ஆள் செத்து போயிருக்கான், ஆனால் வாக்காளர் அட்டை இருக்குது, லிஸ்ட்டில் அவன் பேர் இருக்குது. ஒரு 7 லட்சம் வாக்காளர்கள் வந்து இரட்டை பதிவு, இங்கேயும் இருப்பான், இன்னொரு இடத்துல இருப்பான், அங்கேயும் அவனுக்கு இருக்கும். அது மாதிரி ஒரு 7 லட்சம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு 26 லட்சம் அப்படியே மைக்ரேட்டர், இங்கேயும் இருக்கிறான், வேற ஒரு இடத்துலையும் இருக்கிறான். இப்படி இருந்து இத்தனை லட்சத்தை கண்டறிஞ்சிருக்கிறாங்க. இதையெல்லாம் இப்போ எதுக்கு பண்ணுறீங்க? நீங்கள் வந்து தேர்தலில் ஜெயிக்கணுங்கிறதுக்காக தானே செய்கிறீங்க. அதாவது பாஜகவுடைய ஒரு அணி போல எலெக்ஷன் கமிஷன் செயல்படுகிறதுன்னு எதிர்கட்சி குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? பீகாரில் மொத்தம் 40 MP தொகுதி இருக்கிறது. இது வரைக்கும் நீங்க சொன்ன எல்லாத்தையும் கூட்டினோம்னா 52 லட்சம் போலி வாக்காளர்கள் இருக்காங்க. அப்ப ஒரு MP தொகுதிக்கு சராசரியா 1.25 லட்சம் போலி வாக்காளர்கள். அப்ப போலி வாக்காளர்களை வச்சு ஒருத்தர் MP ஆயிடலாமே. அப்ப எந்த அளவுக்கு வந்து போலி வாக்காளர்களை வைத்து ஜெயிக்கக்கூடிய மால் பிராக்டிஸ் வந்து அங்க இருக்கிறது. அதுக்கு ஆதரிக்கக்கூடிய இந்த கட்சிகள் எந்த அளவுக்கு மோசமா இருக்கு பாருங்க. அதே போல 240 தொகுதிகள் அசம்பிளி தொகுதி. அப்போ ஒரு தொகுதிக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20,000 25,000 பேர் போலி வாக்காளர்கள். ஆவரேஜா சொல்றேன், சராசரியாக. சில கூட குறைய இருக்கலாம். அப்ப இவங்களே வந்து எலெக்ஷனுடைய ட்ரெண்ட் இவங்களே முடிவு பண்ணிடுவாங்க. இதுல இப்ப பாருங்க, இப்பதான் இன்னைக்கு அஃபிடவிட் போட்டிருக்காங்க எலெக்ஷன் கமிஷன். அந்த ஆதாரோ அல்லது ரேஷன் கார்டோ அல்லது இதற்கு முன்பு இருந்த பழைய ஓட்டர் ஐடியோ, இது மூன்றுமே வந்து சிட்டிசன்ஷிப் நான் நிரூபிப்பதற்கான சான்றுகளாக எடுத்துக்கொள்ள மாட்டோம்னு தெளிவா சொல்லியிருக்காங்க. அதுவே போலியாக கொடுக்கப்பட்டு இருக்கும். ஆமா, ஏன்னா இதுக்கு முன்னாடி போலியா கொடுத்திருக்காங்க, அதே திருப்பி காமிச்சு இப்படி வாங்க முடியும், அதனால இது கிடையாது என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே எலெக்ஷன் கமிஷன் ஒரு பெரிய அருமையான முயற்சி செஞ்சிருக்காங்க. இது வந்து தமிழ்நாட்டிலே கூட பார்க்கலாம். இப்ப திருப்பூர்ல பாத்தீங்கன்னா இந்த திமுக MLA சொன்னார் வெளிப்படையா, நமக்கு தெரியும் உடனேயே பங்களாதேஷ் முஸ்லீம் சொல்லல, நீங்கள்லாம் போட்ட ஓட்டுனால்தான் திமுக ஜெயிச்சது என்று சொன்னார். அந்த நீங்கள்லாம் போட்டு நாடு முழுக்க இப்படி எத்தனை பேர் ஜெயிச்சாங்க நமக்கு தெரியாது. அதனால இதை எதிர்க்கக்கூடியவர்கள் எல்லாருமே வந்து பீகார் மக்களுக்கு துரோகம் செய்யக்கூடியவர்கள். யார் உண்மையான பீகார் காரணம், அவன் ஓட்டு போட்டு பீகார் மக்களை தேர்ந்தெடுக்கணும், MLA-வை தேர்ந்தெடுக்கணும், MP-யை தேர்ந்தெடுக்கணும். இதுல பெரும்பாலும் பங்களாதேஷ்ல வந்தவங்க, நேபாள் வந்தவங்க, ரோஹிங்கியாஸ் பாருங்க. அப்ப இந்த நாட்டினுடைய MLA MP யார் என்பதை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக நம் நாட்டில் இல்லாத வெளிநாட்டு ஒருத்தர் வந்து இருக்கார் என்று சொன்னால் நாட்டுக்கு எவ்வளவு பெரிய ஆபத்து. அது செக்யூரிட்டி லேப்ஸ். எனக்கு ஒரு விஷயம், ஏன்னா கருப்பு சட்டை அணிந்து திமுகவும் கூட இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறது. பார்லிமெண்ட் வாசல்லே இன்னும் போராட்டம் பண்ணியிருக்காங்க. இங்க அவங்களுடைய பிரச்சாரம் என்ன இருக்குன்னா, பாஜக பல இடங்களில் கணிசமாக ஓட்டு வாங்குறதே என்னன்னா, இங்க இருக்கக்கூடிய மார்வாடிகளும் அங்கேருந்து வந்து இங்கே செட்டில் ஆனவங்களும் தான் இதை வந்து சிஸ்டமேட்டிக்காக பண்ணிட்டு வராங்க அப்படிங்கிறாங்க. அவங்க இங்கே வந்து 2-3 தலைவராக இங்கே தங்கி லேவாதேவி அந்த பான் புரோக்கிங் அந்த ஏதோ அவங்களுடைய தொழில் ஏதோ அதை பண்ணிட்டு இங்கேயே செட்டில் ஆகி இங்கேயே ஓட்டும் வச்சிருக்கிறாங்க. அவங்கள வந்து பாஜகவுக்கு ஆதரவாக அவங்க ஓட்டு போடுறாங்கிறதுனால அவங்க மேலே ஒரு பழி சொல்லையும் அவங்கள இங்கேருந்து அப்புறப்படுத்தக்கூடிய கேம்பெயினையும் கூட சில நேரத்தில் பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கு சம்மந்தமாக வெளிநாட்டிலேருந்து இருக்கிறவனுக்கு ஓட்டர் இப்போ லிஸ்ட்டில் பேர் இருக்குங்கன்னா அதை வெரிஃபிகேஷன் பண்ணால் இது இப்போ கத்துறாங்கங்கிறது தான் நமக்கு புரியாத புதிராக இருக்குது.
ஆகவே இப்படி கத்தக்கூடியவர்கள் எல்லாருமே ஜனநாயக விரோதிகள். ஜனநாயகத்துல யார் பண்ண முடியும்? அந்த நாட்டுடைய பிரஜை சிட்டிசன் வந்து தேர்ந்தெடுக்கணும். வெளிநாட்டிலிருந்து திருட்டுத்தனமாக வந்து குடியேறியவன் வந்து தேர்ந்தெடுக்க முடியும் என்பதற்கு ஆதரவு தெரிவித்தார்கள் சொன்னால் இவர்களை வெளிநாட்டு கைக்கூலிகள், ஜனநாயக விரோதிகள். இதுக்கு மேல ஒன்று சொல்றதுக்கே இல்லை. இப்ப தமிழ்நாட்டுல வந்து மார்வாடி இருக்கானா மைக்ரோ பைனான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மார்வாடியும் வந்து பீகார்ல இருந்து வந்த இவன் பங்களாதேஷ் வந்தவங்களும் ஒன்னாக முடியுமா? வெளிநாட்டாலும் பாருங்க, அமெரிக்கால வந்து மெக்சிகோல இருந்து வந்தவங்க எல்லாத்தையும் தயவுதாட்சினா வெளியில துரத்துறாங்க. சவுதி அரேபியால அந்த சவுதி அரேபியா சிட்டிசன் தவிர பாக்கி எல்லா முஸ்லீம்களும் வெடிச்சு வெளியில அடிச்சு துரத்துறாங்க. எல்லா ஊர்லயும் இப்படிதான். இதுல எகிப்துல கூட பெருசா கட்டி வச்சிருக்காங்க. யாரும் வந்துடக்கூடாது. நீயும் முஸ்லீம் அவனும் முஸ்லீம், ஆனா சேர்க்க மாட்டேன். ஏன்னா அவனுடைய நாட்டுடைய நலத்திட்டங்கள் அவன் நாட்டு பிரஜைகளுக்கு தான். அவன் யாரோ ஒருத்த வந்து அனுபவிக்க கூடாதுல்ல. அப்ப அந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டு மன்னனும் அங்க உள்ளவங்களும் நினைக்கும் போது இங்குள்ள கட்சி எப்படி இருக்காங்க பாருங்க. எங்கிருந்தோ வந்த பாம்புக்கு பால் வாக்கணும்னு நினைக்கிறாங்க இல்லையா? எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் அது. அதனால இவர்களெல்லாம் ஜனநாயக விரோதிகள். இது ஒண்ணு. ரெண்டாவது பாருங்க, இப்ப எலெக்ஷன் கமிஷன் கொடுத்திருக்கிற மூலம் நமக்கு என்ன தெரியுதுன்னா, நாடு முழுக்க, பீகார்ல மட்டும் இல்ல, நாடு முழுக்க, மும்பைல இதே போல ஒரு பிரச்சனை வந்தது. நாடு முழுக்க மம்தா பானர்ஜி இப்பவே போராட ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா அடுத்தது அங்கதான் வரும். நாடு முழுக்க எல்லா இடங்களும் போலி ஆதார், போலி ரேஷன், போலி வாக்காளர் அட்டை கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சிண்டிகேட் ராக்கெட் நடந்து கொண்டிருக்கிறது. யார் அதை பண்றாங்க? அப்ப ஒரு பெரிய ஒரு நெட்வொர்க்னு ஒரு இது நடந்துட்டு இருக்கு இல்லையா? அது யார் பின்னாடி இருக்காங்க? அதுக்கு யார் யார் ஆதரவு கொடுக்கறாங்க? ஆகவே இதை மத்திய அரசு கண்டுபிடித்து அந்த நெட்வொர்க் முழுக்க வந்து டீஸ்டெபிலைஸ் பண்ணணும். அதை முழுக்க களை எடுக்கணும். அதை அடுத்து செய்யணும். இது ரெண்டாவது. மூணாவது, நீங்க அடுத்து வெஸ்ட் பெங்கால் சொல்லுங்க. வெஸ்ட் பெங்கால் மட்டுமல்ல, நாடு முழுக்க எல்லா இடங்களும், திருப்பூர் உட்பட எல்லா இடங்களிலுமே இதே போல களை எடுக்கப்பட்டால்தான் உண்மையான வாக்காளர் யாரு, இந்த மாதிரி போலி வாக்காளர் யார் என்பது தெரியணும். இப்ப பாருங்க, இந்த பீகார்லயே எத்தனை பேர் வந்து 7 லட்சம் பேர் வந்து டூப்ளிகேட் ஓட்டர்ஸ். பீகார்ல என்னைக்குமே வந்து ஒரே சமயத்தில் தேர்தல் நடக்காது. 5 பேஸ் 4 பேஸ் அப்படியே 6 பேஸ் நடக்கும். அப்ப 7 லட்சம் பேர் என்ன பண்ணுவான்? இங்க ஒரு தடவை போட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போடுவான். அப்ப 14 லட்சம், இந்த 7 லட்சம் பேர் 14 லட்சம் ஓட்டை வந்து திருட்டுத்தனமாக போடுவார்கள். அப்ப யார் வந்து எலெக்ஷனை வந்து மால் பிராக்டிஸ் பண்றது? யூ ஆர் சப்போர்ட்டிங் இட், நாட் பிஜேபி இஸ் அப்போசிங் மால் பிராக்டிஸ். இப்ப இவங்க என்ன சொன்னாங்க, இதுக்கு முன்னாடி இதே போல வந்து இந்த ஓட்டர் பழைய காலத்து பேலட் பேப்பர் தான் வரணும், இந்த மிஷின் தேவையில்லை. ஏன்னா அதுல நிறைய ஃப்ராட் தனம் பண்ண முடியும். பொட்டியே தூக்கிட்டு போயிடுவாங்க. பொட்டி தூக்கிட்டு போய் மாத்தி குத்த வேண்டியதானே. நரசிம்மராவ் அவர்கள் நந்தியால் தொகுதியில் நின்ன போது பல தொகுதிகள்ல ஓட்டர் லிஸ்டை விட அதிகமான ஓட்டுகள் பதிவாயிருந்தது. அதெல்லாம் பேப்பர்ல வந்து ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு. இதான் காங்கிரஸ் உடைய நடைமுறையே அப்படிதான். ஆகவே ஏதாவது மால் பிராக்டிஸ் பண்ணி ஆட்சிக்கு வர வேண்டும் என்று துடிக்கூடியது காங்கிரஸ் மற்ற எதிர்கட்சிகளுமே தவிர, நியாயமான முறையில் தேர்தல் நடத்த வேண்டிய நிலைக்கூடிய கட்சி பாஜக மட்டும்தான். ஆனால் எலெக்ஷன் கமிஷனுடைய அந்த முயற்சியை வரவேற்கணும். திஸ் ஷுட் பி எக்ஸ்டெண்டட் த்ரூ அவுட் த நேஷன். அதே போல இப்படி போலித்தனமான ஆதாரோ ரேஷனோ இந்த ஓட்டர் ஐடியோ கொடுக்கறதுக்கு துணை போன எந்தெந்த அரசு அதிகாரிகள் இருக்காங்க அத்தனை பேரும் கண்டுபிடித்து மிக மிக கடுமையான தண்டனை கொடுக்கப்பட வேண்டும். இதெல்லாம் மத்திய அரசு செய்தால்தான் இதோடைய அடுத்த கட்டம் வந்து நல்லா இருக்கும் என்று எதிர்பார்க்கிறேன். அடுத்த கட்ட நடவடிக்கை யார் வெளிநாட்டினர் தெரிஞ்சா அவங்களே இந்த நாட்டை விட்டு துரத்தணும். கடைசி செய்தியாக, இத்தனை நாள் இவங்க வந்து ஒரு கட்டுக்கதையை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. என்னன்னா, ஆரியர்கள் இவங்கெல்லாம் வெளிநாட்டிலேருந்து வந்தாங்க அப்படின்னு. அதில் இன்னும் சொல்லப்போனால் இந்த ஸ்வஸ்திக் அதோடைய இதெல்லாம் வச்சுக்கிட்டு பல பேர் வந்து யூரோப்லேருந்து இவங்களுடைய இது தொடர்பு இருக்கிறது அப்படின்லாம் ஒரு கதையை சொல்லிகிட்டு இருந்தாங்க. இண்டோ யூரோப்பியன் மைக்ரேஷன் தியரி எல்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதை இப்பொழுது பல ஜெனட்டிக் ஆய்வாளர்கள் பல கட்டமாக ஆய்வு செய்து அதுக்கு வந்து எந்த ஒரு ரெலவன்ஸும் இல்லை ஜெனட்டிக்கல் படி. குறிப்பாக அந்த டிஎன்ஏ வந்து அவுட்சைடர் அப்படின்னு சொல்கிறதுக்கு மாதிரி இப்போ இருக்கக்கூடியவங்களோட டிஎன்ஏ எல்லாம் ஸ்டடி பண்ணிவிட்டு இங்கே இருக்கிறவங்களுக்கும் யூரோப்லேயோ இல்லை மற்ற இடங்களில் இருக்கக்கூடிய அவுட்சைடர்னு சொல்லக்கூடிய எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லை அப்படிங்கிறது ஒரு ஆய்வறிக்கையாக சொல்லியிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? நம்ம தமிழகத்தை பொறுத்தவரையை தொடர்ந்து நம்ம கேட்கக்கூடிய ஒரு செய்தி என்னன்னா, ஹைபர் போலன் கணவாய் வழியாக ஆரியர்கள் வந்தார்கள்.
டக்குன்னு வந்தாங்க. திராவிடர்கள் எங்க இருந்தாங்க? சிந்து சமவெளியில இருந்தாங்க. அவங்களை அடிச்சு துரத்தினாங்க, இவங்கள இங்க வந்துட்டாங்க. ஆனா மாடு மேய்க்க தான் அவங்க அங்கிருந்து வந்தாங்க. ஆமா, மாடு மேய்க்க வந்தாங்க, எப்படி குதிரையில வந்தாங்கன்னு தெரியாது. அப்படி ஒரு கதை. அப்ப யாரோ ஒரு ஆரியர் என்கின்ற இல்லாத ஒருத்தரை பற்றி ஒரு ரேஸை பத்தி சொல்லி, அந்த ரேஸ்ல வந்த பிராமணர்கள் எல்லாம் என்று சொல்லி அவங்களை எதிராக துவேஷத்தை எழுப்பி, அதாவது மக்களை போலரைஸ் பண்றதுக்காக ஒரு எதிரி, ஒரு இமேஜினரி எனிமி தேவைப்பட்டது. இன்னைக்கு அதை ஓடிட்டு இருக்கு. போன எலெக்ஷன்ல வந்து இந்த ஸ்டாலினுடைய அந்த டிஎம்கே பிரச்சாரத்தினுடைய வீடியோனுடைய முதல் ஆரம்பமே இந்த கைபர் போலன் ஆரிய திராவிட திரையில ஆரம்பிக்குது. இப்போ இந்த கீழடியை வச்சு அதுதானே சொல்லிட்டு இருக்காங்க. வச்சு சொல்லிட்டு இருக்காங்க, மேனிபுலேஷன். இப்ப இவங்க என்னன்னா, வெள்ளக்காரன் தான் இந்த தியரியை முதல் சொல்றான். அவன் என்ன சொல்றான்னா, நாங்க வந்து இப்ப வந்திருக்கோம், எங்களுக்கு முன்னாடி திராவிடர்கள் இங்க இல்ல, அவங்கள ஆப்பிரிக்கால இருந்து வந்தவங்க திராவிடர்கள் இருந்தாங்க, ஆப்பிரிக்கால இருந்து வந்தாங்க, அவங்கள விரட்டிட்டு ஆரியன் வந்தான். இப்ப நான் இங்க வந்திருக்கேன், அவ்வளவுதானே. எல்லாரும் இந்த நாட்டுல ஜீரோ, யாருமே கிடையாது, எல்லாம் வெளியிருந்து வந்தவங்க தான், அதனால எல்லாரும் இருக்கலாம். இப்படி ஒரு தியரியை ப்ரொபோஸ் பண்றான். இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஆப்பிரிக்கன் தியரி என்னன்னா, 70,000 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த தியரியை சொல்ற பாருங்க. ஆப்பிரிக்கால இருந்து ஒரு அந்த ட்ரைப்ஸ் எல்லாம் கிளம்பி, நீக்ரோக்கள் எல்லாம் கிளம்பி இங்க வந்துட்டாங்க, இந்த மெயின் லேண்ட் இந்தியாவுக்கு வந்துட்டாங்க. அப்ப ஸ்டெப்பி புல்வெளி, ஸ்டெப்பி என்று சொல்கிறார்கள். இந்த இப்போ உள்ள அந்த ஈரானுக்கு வடக்கு பகுதி, ரஷ்யாவுக்கு தெற்கு பகுதியில் உள்ள அந்த பகுதியில இருந்து என்ன பண்றாங்கன்னா, மாடு மேய்க்கிறவங்க என்ன பண்றாங்க, மேய்ச்சல் எல்லாம் கம்மியாச்சு சொல்லிட்டு அங்க எல்லாம் மாடு ஓட்டி கொண்டு இங்க வந்தார்கள். இவங்களாம் துரத்திட்டாங்களா, இவங்களாம் என்ன பண்றாங்க, நீக்ரோக்கள் எல்லாம் கிளம்பி டக்கான அப்படியே தண்ணியில நீச்சல் அடிச்சு அந்தமான்ல போய் குடியேறிட்டாங்க. அப்ப அந்தமான்ல ட்ரைப்ஸ்ல பார்த்தா கிட்டத்தட்ட நீக்ரோ மாதிரி இருப்பாங்க. அவங்களாம் யாரும் ஆப்பிரிக்கால வந்தவங்க. ஆனா நீக்ரோ உயரமா இருப்பான், குட்டையா இருப்பான். அதுக்கெல்லாம் தியரி ஒன்றும் சொல்லல. இப்படிலாம் பல்வேறு தியரிகள், இதுக்கு யாரும் ஒன்றும் ப்ரூஃப் கிடையாது. இப்ப இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏற்கனவே வந்து இதை பற்றி டிஎன்ஏ ஆராய்ச்சி என்ன பண்ணிருக்காங்கன்னா, பாகிஸ்தான், இந்தியா, பங்களாதேஷ் இந்த பகுதியில் உள்ள கிட்டத்தட்ட 10,000க்கு மேற்பட்ட டிஎன்ஏ சாம்பிள்ஸ் எடுத்திருக்காங்க. அந்த டிஎன்ஏ சாம்பிள்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட எது ஒன்று போகக்கூடிய இருக்கு இல்லையா, ஒற்றுமை இருக்கு இல்லையா, அதை ஒரு தனி ரிப்போர்ட்டா வச்சாங்க. இப்ப அதே போல யூரோப்ல இருக்கக்கூடிய ஜெர்மனி, பிரான்ஸ், இவங்க சொல்லக்கூடிய மற்ற யூரோப்ல உள்ள மற்ற டிஎன்ஏ சாம்பிள்ஸ் அதை எடுத்து ரெண்டையும் வச்சு மேத்தமெட்டிக்கலா வந்து ப்ரூவ் பண்ணி பார்த்தாங்க. அப்ப ரெண்டுக்குமே எந்த சம்பந்தமும் இல்லை. ஆனா ஜீனட்டிக்கலி ரெண்டு ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தம் இல்லாதது. ஜீனட்டிக் ஒரு சயின்ஸ். நீங்க எப்படி பார்க்கணும்னா, இப்ப பாருங்க, என்டி திவாரின்னு ஒருத்தர் இருந்தார், சீஃப் மினிஸ்டர் இருந்தாலே யூபியில. ஒருத்தர் வந்து திடீர்னு அவர் பையன்ட்டான். ஆமா, அவரு 84 வயசுலயே கிளிகிளிப்பா இருந்தார். ஆமா, அவன் பையன்ட்டான். அப்புறம் டிஎன்ஏ டெஸ்ட் எடுறானா, உண்மையிலே பையன்தான். அப்புறம் வேற வழி இல்லாம எல்லாம் சொத்து எல்லாம் பங்கெல்லாம் கொடுத்தாரு அவர். இது பேப்பர்ல வந்து செய்தி இது. அப்ப சயின்ஸ் cannot லை. நீ ஒரு கற்பனையா ஒரு கோட்பாடு சொல்ல மொழிய, டிஎன்ஏங்கிறது ஒரு சயின்ஸ். இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா, இதெல்லாம் வந்து கம்ப்யூட்டர்ல ஃபீட் பண்ணி இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் முழுக்க வந்து எப்படி இருக்குன்னு பாக்குறாங்க. இப்ப பண்ணாது. இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏடிஎன்ஏ, அந்த ஏங்கிறது என்ன, ஆன்செஸ்ட்ரி. ஒரு டிஎன்ஏ உடைய முன்னாள் ஒரு 10,000 வருஷம் முன்னாடி எப்படி இருக்குப்பாங்க, அது எப்படியே மாறும். அந்த இதை வந்து இது பண்றாங்க, சிமுலேட் பண்ணி கம்ப்யூட்டர் என்விரான்மெண்ட்ல போட்டு பாக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது ஆன்செஸ்ட்ரி டிஎன்ஏங்கிறது ஏடிஎன்ஏ. அந்த ஏடிஎன்ஏ இங்கு உள்ள இந்தியாவில் உள்ள டிஎன்ஏ சாம்பிளும் அங்க யூரோப்ல உள்ள அந்த டிஎன்ஏ சாம்பிள் ஏடிஎன்ஏவே இருக்க வாய்ப்பே இல்லை அப்படிங்கறத இப்ப சயின்டிபிக்கலி இட் இஸ் ப்ரூவ்ட். அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, அதுல இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, 70,000 ஆண்டுகளுக்கு முன்பாக இட் இஸ் கால்ட் ஐஸ் ஏஜ். இது வந்து ஜியாகிரபி, இதுவும் சயின்ஸ் தான் வரும். ஐஸ் ஏஜ்னு சொல்லிருக்காங்க. அதாவது பூமி வந்து அப்ப ரொம்ப குளிர்ச்சியா இருந்தது. அப்ப உலகத்துல மனிதன் வாழ தகுதியான நிலமாக இந்தியா மட்டும்தான் இருந்தது. இந்தியா, இப்ப உள்ள கம்போடியா, பங்களாதேஷ் இந்த பகுதியா இருந்தது. இப்ப உள்ள இந்தியன் சப்கான்டினென்ட் இந்த ரீஜன் தான். அப்ப அந்த முழுக்க ஐஸா இருந்தது. இப்ப நீங்க சொல்லக்கூடிய அந்த யூரோப் பகுதி முழுக்க, இந்த ஈரானுக்கு வடப்பகுதி முழுக்க ஐஸா இருந்தது. இப்ப அங்க மக்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால், கிட்டத்தட்ட ஒரு 20,000 இயர்ஸ் பேக் இங்கிருந்தா மக்கள் அங்க போயிருக்க முடியும். ரிவர்ஸ் தான் நடந்திருக்கணும். நீ அப்படி சொல்ல நடந்திருக்க வாய்ப்பு இல்லை. இது அவர் சொல்லியிருக்காரு. இந்த தியரி வந்து ஒரு ஃபாரினர் சொல்லியிருக்காரு. பல ஆண்டு முயற்சி ரிசர்ச்சுக்கு பிறகு அதை வந்து பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டி சார்பாக அங்க உள்ள ப்ரொஃபசர் வந்து அந்த ஆய்வறிக்கையை வந்து கட்டுரையாக எழுதியிருக்கிறார். அதான் நீங்க சொல்லியிருக்கீங்க. அதனால நம்முடைய நாட்டினுடைய இது பார்த்தீங்கன்னா, வரலாறு பார்த்தீங்கன்னா, நம்ம இதுலயே அப்படிதான் சொல்றோம், கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த தமிழ் சொல்றோம் இல்லையா? அப்ப எப்படி இந்த மாதிரி சொல்றாங்க பார்த்தோம்னா,
அந்த முதல்ல பிரளயம் வருகிறது. பாகவத புராணத்துல இருக்கு. பாகவத புராணத்துல என்ன இருக்குன்னா, பிரளயம் வந்து உலகம் முழுக்க அழியக்கூடிய சூழ்நிலை வரும்போது, அப்ப இருந்த அந்த மனு என்கிற மன்னன் அவன் என்ன பண்றான்னா, இந்த மாதிரி அவன் தான் முதல்ல இந்த நீதி சாஸ்திரம் எழுதிறான். அவனுக்கு முன்னோடி சத்யபிரதன் அவன் என்ன பண்றான்னா, கிருதமால் நதி என்கின்ற திராவிட தேசத்து ராஜா கிருதமால் நதிங்கிறது இப்ப வைகையில் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கிளை நதி, மதுரை பக்கத்துல. அங்கதான் வந்து என்ன பண்றான்னா, ஒரு மீன், அந்த மீன் வளர்ந்து கொண்டே வருது. மச்சாவதார கதையில வரும். அந்த மீன் வயிற்றுக்குள்ளார எல்லா உலகத்துல எல்லா ஜீவராசிகளுடைய சாம்பிள்ஸ் போட்டு பொதிகை மலையை உச்சியில போய் நிற்கிறாங்க. பிரளயம் முடிஞ்ச பிறகு மீண்டும் சிருஷ்டி தொடங்கிறது. அப்ப முதல் சிருஷ்டி இங்க கிருதமால் நதிக்கரையிலிருந்து தென் தமிழகத்திலிருந்து தொடங்கிறது என்று பாகவத புராணம் சொல்கிறது. ஆகவே இதெல்லாம் ஒத்துப்போர். சங்க இலக்கியம் தான் சொல்லுது. ஆகவே சங்க இலக்கியம் சொல்லக்கூடிய கருத்தும் பாகவதங்கள் சொல்லக்கூடிய கருத்தும் இந்த கல் தோன்றிய மண் தோன்றா காலத்தை முன் தோன்றிய மூத்த கொடி என்று தீக்காக்காரன் தெரியாமலே வளரக்கூடிய கருத்தும் ஜீனட்டிக் சயின்ஸ் எல்லாமே ஒன்றாக முடிகிறது, ஒரே பாயிண்ட்ல முடிகிறது. ஆகவே ஆரியன் திராவிடன் என்பதே இல்லை, பாரதன் என்பது மட்டும்தான் உண்மை. இங்கிருந்து வேணா வெளியில போயிருக்கலாமே தவிர வெளியிலிருந்து யாரும் வரவில்லை என்பதை ஒரு அழுத்தம் திருத்தமாக அந்த கருத்து சொல்லியிருக்கிறார். ஆகவே விஞ்ஞானத்தை இந்த திராவிட குஞ்சுகள் ஏற்றுக்கொள்கிறார்களா? சயின்ஸ் ப்ரூவ் பண்ணியாச்சு. நீ உண்மையிலே விஞ்ஞானபூர்வமா இருக்கக்கூடிய ஆளா இருந்தா, அறிவியல் யுகத்தின்படி நடக்க வேண்டிய ஆளா இருந்தா, உன்னுடைய திராவிட குப்பையை தூக்கி எறியணும். இனிமேலும் ஆரியன் என்று பேசக்கூடிய அந்த பிளவு பேச்சை நிறுத்தணும். தயாரா இருக்கீங்களா? அதுதான் இந்த செய்தி நமக்கு எழுப்பக்கூடிய கேள்வி. இன்றைய 5 செய்திகள் குறித்தும் மிக விரிவாகவும் ஆழமாகவும் ஸ்ரீ டிவி நேயர்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கீங்க. இதற்காக நேயர்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம். ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம்.